கார்த்திகை வெளியே கொண்டு வரதுக்காக ரேவதியை வந்து ஊர்ஜனங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஸ்டேஷன் முன்னாடி உட்காந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து எல்லாரும் வந்து காவல்துறை ஒழிக ஒழிகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அதை வந்து நம்ம மயில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த வந்து சிவனாண்டி பார்க்குறாங்க. பார்த்துட்டு உடனே நம்ம சந்திராவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன நடக்குது பார்த்தியான்னு சொல்லி நான் உனக்கு ஒரு வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதை பார்த்துட்டு சந்திரா அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இந்த விஷயத்தில் நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லி சிவனாண்டி சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இதே உடனே போயிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு உன் பொண்ணு என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. இதை ரோஹிணியும் பார்க்குறாங்க. ரோஹிணி பார்த்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, எப்படியோ அந்த கார்த்திக் வெளியே வரக்கூடாதுங்கிறாங்க. உடனே சந்திரா வந்து இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணுமே வந்து அவன் வெளியே வரவே கூடாது, என்ன பண்ணியோ பண்ணு, ஊர்ஜனங்க முன்னாடி உன்னோட யூனிஃபார்ம் பவரை காமி அப்படிங்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இவரும் சரின்னு சொல்லி லத்தி சார்ஜ் கொடுக்குறாரு. உடனே வந்துட்டு ஒரு கான்ஸ்டபிள் போயிட்டு எல்லாத்தையும் அடித்து விரட்டுறாங்க. நம்ம ரேவதியும் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து எல்லோரும் அடி வாங்கி ரத்தம் வழிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது இங்கே எஸ்பி வராரு. எஸ்பி வந்ததுமே வந்து என்னாச்சு சொல்லி கேட்குறாரு. கேட்டவரும் ரேவதி சொல்கிறாங்க, அவங்க வந்துட்டு என் புருஷன் மேலே பொய்யான கேஸ் போட்டு உள்ளே பிடிச்சி வச்சுருக்காங்க. நான் தான் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு, நானே இல்லைன்னு சொல்கிறேன், அவர் விட மாட்டேங்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்போது வந்து எஃப்ஐஆர் போட்டாச்சான்னு கேட்கும்போது இல்லைங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நீ வந்துட்டு அவங்கள விடு அப்படின்னு சொல்லவும் கார்த்திகை ரிலீஸ் பண்ணுறாங்க. கார்த்திக் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஊதுறாங்க, எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் மன்னிப்பு கேட்குறாரு. இதுக்கப்புறமா வந்துட்டு உங்கள் அம்மா இவ்வளோ ஒன்று கஷ்டப்படுத்துகிறோம்னு நான் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நேரடியாக வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. இங்கே பாருங்கள், இதுக்கப்புறமும் வந்து நீங்கள் எங்களை பிரிக்கிறதுக்காக ரேவதியை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. எங்களை பிரிக்கிறோன்னே இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன்னை வந்து என் பொண்ணுக்கு கட்டி வச்சதே நான் தான். அப்படி இருக்கும்போது உனக்கே இவ்வளோ அக்கறை இருக்கும்போது என் பொண்ணு ஒரு கொலகார குடும்பத்துலேருந்து வந்தவங்கிட்டே வாழ்கிறது எனக்கு எப்படி பிடிக்கும்? என் பொண்ணு மேலே எனக்கும் அக்கறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா என் பொண்ணு மேலே அக்கறை இருக்க மாதிரி நடிக்காது அப்படிங்கிறாங்க. யார் நடிக்கிறா? என் புருஷனா? இனிமேல் என் புருஷன் பற்றி எதுவும் பேசாதீங்க. என் புருஷன் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, எனக்கு புருஷன் இருக்கிறான்னு தெரிஞ்சும் என் புருஷனை கண் முன்னாடியே வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த மருதுக்கு என்னை கல்யாணம் பண்ண பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இனிமேல் வந்துட்டு இந்த வீட்டில் என்னால் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு நான் கார்த்தியும் ரேவதி அங்கேருந்து கிளம்பி போயிடறாங்க. அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து ரேவதி வந்து அப்படியே ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. கார்த்திக் வந்துட்டு ஏன் இன்னும் சாப்பிடாம உட்காந்துருக்காரு, சாப்பிட்டா தானே டேப்லெட் போட முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறாங்க. உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை மாமா மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா வந்துட்டு நம்ம பிரிக்கிறதுக்காக இவ்வளோ மோசமாக இறங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, அதெல்லாம் கொஞ்சம் சித்தியோட பிளான் தானே, நீ ஏன் இது கண்டுக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மாமா, எப்படினாலும் இதெல்லாம் அம்மாவுக்கு தெரியாமலாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு, நம்மளை புரிஞ்சுப்பாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. ரேவதி வந்துட்டு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் மாமா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ரேவதியும் வந்துட்டு அதை வாங்கி கார்த்திக்கு ஊட்டி விடுறாங்க. 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.